எப்படி பட்டப்படிப்பை முடித்தார் என்பதை விசாரித்தால் பல உண்மைகள் வெளியே வரும். உதயநிதி 3 வருஷம் காலேஜ் முடியுது. லைலாவில் தான் படித்தார். 2 பேரும் லைலா தானே. ஃபாதருக்கு ஃபோனை போட்டிங்கன்னா எடுத்து கொடுக்க போகிறாரு. 3 வருஷம் தானே டிகிரி. வீட்டில் எல்லார்ட்டையும் முடிச்சுட்டேன்ட்டார். 12 பேப்பர் அரியர். அப்புறம் எப்படி சார் டிகிரி முடியும்? வர்றேன். 2 வருஷத்துக்குள்ளே அரியரை கிளியர் பண்ணோம். இல்லைன்னா திருப்பி முதலேருந்து படிக்கணும் தானே ரூலு. ஆமாம் சார். திடீரென்று அதிமுக ஆட்சி காலத்திலே நடக்குது. எப்போ டிகிரி படிச்சிருந்தாலும் சரி அரியர் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணலாம் அப்படின்னு அரசு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது, உயர்கல்வித்துறை. அப்படி பிறப்பித்த உயர்கல்வித்துறை செயலருக்கு திமுக ஆட்சியில் சிறந்த பதவியை அள்ளித்தந்தார் உதயநிதி. யாருன்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அவரே கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஸோ அந்த ஆர்டர் போடுறாங்க, யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டால் பப்ளிக்கில் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், எல்லோரும் வந்து எழுதுவாங்க. கரெக்டாக? ஏன்னா இது டிஎம்கே பீரியடுனா உதயநிதி மட்டும் எழுதுவதற்கு அரசாணைன்னே போட்டிருப்பாங்க. நடக்கிறது ஏடிஎம்கே பீரியடில். யாருக்குமே தெரில. கேபி அன்பழகனுக்கே தெரியாமல் இது நடந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இல்லை அவர்கிட்டையும் பேசி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்கலாம். அதான் செய்வாங்க அவங்க. இதை செய்து முடித்தது யார் என்பதை கடைசியாக சொல்கிறேன். ஒரு ஜியோ போடுறாங்க. கல்லூரிகளுக்கெல்லாம் இது கம்யூனிகேட் ஆகிடுது. ஜியோ கம்யூனிகேட் ஆனவொடனே இவர் போய் 12 பேப்பரும் எழுதுறாரு. ஃபாதர் ரூம்லேயே உட்காந்து பார்த்து, ஒருத்தர் தானே எழுதுறது, வேறு யார் இருக்கா, யாருக்கு தெரியும்? 5 வருஷம் ஆகுது. வீட்டில் எல்லாம் புள்ள டிகிரி முடிச்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. டிகிரி முடிச்சுட்டேன்ட்டு இவங்ககிட்டலாம் சொல்லிட்டுருக்காரு. 12 பேப்பர் என்னைக்கு முடிக்கிறது? பார்த்து எழுதுன்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க போல. முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பொம்மையா இல்லை, அப்போ இருந்தே பொம்மையாக தான் இருந்திருக்காரு. ஆமாம், பணக்கார விட்டு புள்ள பஸ்ஸு. அதனால தான் இவங்களுக்கு பேரப்புள்ள டிகிரி வாங்கினோன்னு, உண்மையிலே டிகிரி வாங்கியிருக்காம்பா நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் அப்படின்னு கொண்டாடிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். என்ன, அந்த அரசாணையை போட்டது யார்? இந்த அரசாணை அரசு ஆவணங்களில் இருக்கும். விஸ்வநாதன்ட்ட சொன்னால் உருண்டுக்கிட்டே போய் எடுத்துகிட்டு வருவார். அந்த ஜியோவை எடுத்து பாருங்கள். தமிழகத்து முழுக்க அந்த ஜியோவால் பலனடைந்த ஒரே நபர் உதயநிதி. உதயநிதி எக்ஸாம் எழுதி முடிச்சு பாஸ் ஆன உடனே ஜியோ ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ அந்த எக்ஸாம் ரத்து தானே? அது எப்படி ரத்தாகும்? அந்த பீரியட் எழுதியிருக்குல்ல. அப்போ ஏன் மற்றவங்களுக்குலாம் இந்த சலுகைலாம் மற்றவங்களுக்குலாம் தெரியாது? இதை விசாரித்து இந்த உண்மையை வெளியிடுங்கள். உட்காந்து சவால் விட்றாருல, உங்கள் மேலே பர்சனல் அட்டாக் பண்ணுறாருல. பார்ட்டி ஃபண்ட் வாங்கினீங்கன்னு கேட்டால் போய் வெளில போய் பர்சனல் அட்டாக் பண்ணுறாருல. நீ பச்சை லட்சணத்தை பாரு ராஜான்னு எடுத்து